வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் சரவணகுமரன் ஐஆர்எஸ் இருக்காங்க. சார் வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம அசம்பிளியில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேசப்படுது, குதிரை பேரம் பேசப்படுது. ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய பார்க்கும்போது, ஒரு பஞ்சாப்ல ராம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரே நாளில் 2 கட்சிக்கு மாறினார், 3 கட்சிக்கு மாறினார்னு சொல்றாங்க. உண்மையாவே அதனால தான் வந்தா? ஆமாம், ஒன் ஆஃப் த இன்சிடென்ட், அதாவது நம்ம வந்து சொல்லுவோம்ல, ப்ரிசிபிடேட்டிங் ஈவெண்ட்னு சொல்லுவோம். பல ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும், கடைசியில் ஒரு சின்ன ப்ரிசிபிடேஷன் இருக்கும். இந்த லாஸ்ட் பர்னிங் இது 1967 நினைக்கிறேன். கயாலால் அவர் வந்து ஒரு நாள் 2 கட்சி மாறுறாரு ஒரே நாளில். ஆமாம், அந்த ஒரு வீக்கில் ஒரு 2 டைம் மாறுறாரு. இங்கே ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து அங்கே ஒரு பஞ்சாபில் ஒரு பார்ட்டி இருந்தது, யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒன்று, அதுக்கு வர்றாரு. திருப்பி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் போகிறாரு. திருப்பி அப்படி ஃபிளிப் ஃப்ளாப் வித்தின் அ வீக்கு அண்ட் வித்தின் அ டே. அப்போ என்ன ஒரு கேள்வி நிபுணர்கள் பார்வையாளர் எப்படி வரும்னா, ஒரு சின்னத்துலேருந்து ஓட்டு வாங்குறாரு, ஒரு கட்சியிலேருந்து ஓட்டு வாங்குறாங்க. ஓட்டு வேட்பாளருக்கு மட்டும் கிடைக்கிறதில்ல, கட்சிக்காக கிடைக்குது, சின்னத்துக்காக கிடைக்குது, கொள்கைக்காக கிடைக்குது. இந்த கொள்கையை ஒரு 3 லட்சம் பேர் இவர் நம்பி கொடுத்துருக்காங்க. இவர் இங்கே எங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டே இருக்காரு. அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, இது வந்து நம்ம ஒரிஜினல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லயோ இதுலாம் கான்சியன்ஸ் விட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ 3 லட்சம் மக்கள் நம்பிக்கையாக ஒரு தேர்வு எடுக்கும் போது அவர் வந்து ஒரு எடுக்கிற முடிவு, ஒரு ஆட்சியை சரிப்படுத்துறதுக்கோ, திடப்படுத்துறதுக்கோ, இல்லை ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கோ, தப்பான ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கோ, சரியான ஆட்சியை கொண்டு வருவதற்கோ அவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒரு ஃப்ரேமர்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. கயாலால் மாரி ஒரு பர்சனாலிட்டி வந்தோடனே அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆயாராம் கயாராம், வந்தாரு ராம் போனாரு ராம், அதான் ஆயிரம் கயாராம் பேரை வச்சு அந்த ஜோக் வந்து பாப்புலர் ஆனோன்னா இது ஒரு டிஸ்கஷனில் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பரான லா வந்து 10th ஷெட்யூலில் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ அந்த லா என்ன பண்ணுதுன்னா, சரி 2 சேலஞ்ச் இருக்குது அந்த லாக்கு. ஒன்று வந்து, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க கட்சியில், நீங்கள் போகவே கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறீங்க, அவர் பார்ட்டியோடைய ஒரு கேட்ரா மாறிதார். அப்போ அவருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் இருக்கும். சில விஷயம் நான் பார்ட்டியால் தான்ப்பா, அதுக்காக நீ எடுக்கிற முடிவு தப்புன்னு நான் முடிவு பண்ணலாம். அப்போ எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸான முடிவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதே நேரத்தில் பார்ட்டிக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கணும். ஏன்னா பார்ட்டியோடைய மேனிஃபெஸ்டோலாம் ஸ்போர்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் போட்டு. இப்போ இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே அப்போ 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாரி ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. நீ வந்து ஒரு கட்சியில் செலக்ட் ஆகிற, ஏதோ ஒரு காரணத்துக்கு நீ கட்சி வேணாம்னு நினைக்கிற, கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கு. அந்த எபிசோடு தான் அவர் மிஸ்டர் காமராஜ் எம்எல்ஏ அன்றைக்கி அந்த லெட்டர் போயிருந்தேன்னா ஆயிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா காமராஜ் எம்எல்ஏ அமமுகவில் வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு யாரை ஆதரிக்கிறேன்னு லெட்டர் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு இன்னொரு கட்சிக்கு ஆதரிக்க லெட்டர் கொடுக்கணும், அவர் கட்சியில பொசிஷன் என்ன? ஆக்சுவலா முதல்ல ஆதரிக்கிறேன் வாலண்டரி ரிசைன் ஃபேக்னு 2வது வருது நியூஸ். வாலண்டரி ரிசைன் பண்ணாதான் நீங்க கொடுக்க முடியும், because resign is default. அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை இருப்பார். if the petition would have been filed, அந்த லெட்டர் would have been accepted. அந்த லெட்டரை பேஸ் பண்ணி கவர்னர் விஜய் அவர்களை கூப்பிட்டு அதுல வந்து இவங்க கட்சியில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆட்டோ ரிசைனேஷனாக போயிருக்கும். எம்எல்ஏ அப்போ அவர் இருக்க முடியாது. ஆமாம், வாலண்டரி ரிசைனேஷன் ஆயிரும். வாலண்டரி ரிசைனேஷன் வந்து பார்ட்டி. அதான் சார், பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணாமல், நான் புரிஞ்சுக்கிறேன், பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணாமல் இவராகவே போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தால் இவர் ரிசைன் பண்ண மாதிரி அர்த்தம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் இன்னொரு கம்பெனியில் சேர்றீங்க, அப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணிட்டீங்க, நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். வாலண்டரி ரிசைன் பண்ணிட்டீங்களா, கான்சியஸ் தானே போய் சேர்றீங்க. நீங்கள் கான்சியஸாக போயிட்டீங்க, உங்களை எக்ஸ்பெல் பண்ண அந்த கண்டிஷன் வராது. பார்ட்டி உங்களை எக்ஸ்பெல் பண்ணுது, நான் எம்எல்ஏவாக இருப்பேன், நீ எக்ஸ்பெல் பண்ணிக்க ராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே ரிசைன் பண்றேன். இது ஏன்னா பார்ட்டி உன்னை செலக்ட் பண்ணிருக்கு, பார்ட்டிக்காக செலக்ட் பண்ணிருக்கு. நீ இப்போ ஒரு ரிசைன் பண்ணிட்டு வேற பார்ட்டி ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு பார்ட்டிக்கு போறேன்னா நீ ஆன்டி டிஃபெக்ஷன்ல வந்துடுற, உன் எம்எல்ஏவோட குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுது. இது ஒரு பாயிண்ட். 2வது, அதே நேரத்தில் ஸ்பிளிட். அப்போ ஸ்பிளிட்ல ஒரு ரேஷியோ 2/3. அப்போ ஒரு பார்ட்டி தப்பான முறையில் ஏதோ போயிடுச்சு, அதை 2/3 பீப்புள் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க. சார் பார்ட்டியோட பிரின்சிபல் இது, இந்த பார்ட்டியோட பிரின்சிபலை மீறி இவங்கெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க, நாங்கெல்லாம் கான்சியன்ஸ் ஆயிட்டோம், தலைவருக்கு எதிராக கான்சியன்ஸ் ஆயிட்டோம். அப்போ நாங்கள் 2/3 வந்து வர்றோம்னா 2/3 நம்பர், மெஜாரிட்டி நம்பர் 1/2 அதிகம் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படின்னா தான் அது ரிபலா இருக்கும். 1/2 ரிபல்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சி தலைமையை மீறக்கூடிய ஃபிட்டா இருக்கணும் உள்ளது. அப்படி வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் இல்லை. அப்படி 2/3 ஆகலன்னா அது டிஃபெக்ஷன்ல வந்து இண்டிவிஜுவல் எம்எல்ஏயோட கான்சியன்ஸையும் பார்ட்டியோடைய கான்சியன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி 2 எக்ஸ்பிரஷனும் அசம்பிளியில் எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனால் அது வந்து ஹார்ட் ஸ்டடிங் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கான்சியஸாக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்திருக்கு. இப்போ இது வந்து நல்லதானா? கண்டிப்பாக நல்லது. இப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால கொரோடாவுடைய ரோல், விப்புடைய ரோலை சொல்கிறாங்கல்ல சார், அவங்க ஒரு மோஷனை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா நார்மலாக
நார்மலாக வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்கள் ஒரு கட்சியோட எம்எல்ஏ இருப்பீங்க, நீங்கள் ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லு பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கட்சியோட தலைமையிட்ட கேட்டால் போடுறீங்க. டெக்னிக்கலாக தேவையில்லை, லீகலாக தேவையில்லை. ஆனால் நீங்கள் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணி போடுவீங்க. ஏன்னா உங்கள் கட்சியோட கொள்கைக்கு எதிராக இருக்காது. கவர்மெண்ட் போகும்போது அது ப்ரைவேட் பில் கிடையாது. அப்போ கவர்மெண்ட்டோட கான்சியன்ஸ், ரூலிங் பார்ட்டியோட கான்சியன்ஸ் வந்துடும். இதே மாதிரி சில மீட்டிங், ஜென்ரலான மீட்டிங் இருக்கும், சென்சிட்டிவ் இல்லாத மீட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இதில் ஓட்டிங்கில் எம்எல்ஏஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கும், நீங்கள் யாருக்குனா போட்டுக்கலான்னு. எங்கெல்லாம் டெசிசிவ் வருது, இப்போ விமன் பில் வந்துச்சு பார்லிமெண்ட், விப்பு இஷ்யூ ஆகிடும். விப்பு வந்து அந்த கொரோடான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த விப்பு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அவங்க இஷ்யூ பண்ணிட்டா அதுதான் அத்தாரிட்டி. அதுபடி தான் பார்ட்டியில் இருக்கிற அந்த பார்ட்டிக்குள்ள இருக்க அத்தனை எம்எல்ஏவும் அனுப்பணும். இன்ஃபேக்ட் மதிமுக 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. ஸோ அந்த திமுக என்ன விப்பு கொடுக்குதோ அதுதான் மதிமுக எம்எல்ஏக்கும். அவங்க வேற பார்ட்டியாக இருந்தாலும் டெக்னிக்கலி அவங்க டிஎம்கே as far as assembly is concerned. ஸோ இந்த விப்பை அவங்க கிராஸ் பண்ணுறாங்கன்னா the whip can recommend to disqualification to the speaker. If the speaker does not listen, party can write it to election commission or party can take it to court. இப்போ கொரோடா இல்லாத பட்சத்தில் இப்போ கொரோடாவை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. கொரோடா இருந்தால் தானே மோஷன் கொண்டு வருவாங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம அசம்பிளிக்குள்ள கொரோடா யாரு, ஏடிஎம்கே தரப்புல யாரு அஃபிஷியல் கொரோடா அப்படிங்கிறத டிசைட் பண்ணாம இருக்கும்போது என்ன நடக்கும்? டிசைட் பண்ணாமல் இல்லை, நார்மல் ப்ரொசீஜர் வந்து பார்ட்டியோடைய ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் ஜெனரல் செக்ரட்டரி, டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்ட்டி பிரசிடென்ட், இவங்க தான் அந்த ஹேவ் பவர் டு அப்பாயிண்ட் கொரோடா விப். இவங்க லெட்டர் கொடுத்துட்றாங்க அசம்பிளி ஸ்பீக்கருக்கு. இட் இஸ் ஸ்பீக்கர் ஜாப் டு ஜஸ்ட் அக்னாலேஜ் இட் அண்ட் அக்ரீட். அதில் வந்து அவர் ஸ்பீக்கருக்கு ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. இப்போ இந்த கேஸில் எடப்பாடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இவர் தான் விப்பு. செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ் பண்ணிட்டார். செவ்வாய்க்கிழமையே அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்க எல்லா எம்எல்ஏஸ். ஸோ விப்போட கம்யூனிகேஷன் பக்கா. இப்போ இந்த கேஸில் நீங்கள் கேட்கலாம், அசம்பிளியில் வேலுமணியோட ஃபேக்ஷன் 25 பேர் இருக்காங்க, இவர் ஃபேக்ஷன் மைனாரிட்டி 22 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்களே அசம்பிளியில் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி அதிமுக சட்டமன்ற தலைவர்னு சொல்லி வேலுமணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்பைட் அனௌன்ஸ்மெண்ட் பை எடப்பாடி. இப்போ வந்து இவர் தான் விப்புன்னு நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யார் ஒத்துக்கணும்? வேலுமணி அவர்கள் ஒத்துக்கணும். ஏன் ஒத்துக்கணும்? நாங்கள் தான் மெஜாரிட்டி, நாங்கள் ஒரு விப்பை சூஸ் பண்ணோம். இப்போ அவங்க விப்பை சூஸ் பண்ணால் டிஸ்குவாலிஃபை யார் ஆகணும்? எடப்பாடி டீம் ஆகணும். இப்போ இட் சேம் பார்ட். ஸோ இது ஒரு லீகல் கான்ஃப்ளிக்ட் வருதா? அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசன்ட் ஜட்மெண்ட் 2023 சுபாஷ் தேசாய்னு ஒரு கேஸ், இதில் சேம் கொஸ்டின் ஆஃப் லா. என்ன கொஸ்டின் ஆஃப் லா? விப் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு? ஸ்பீக்கருக்கு பவர் இருக்கா இல்லையா? அக்ரி பண்ணணுமா வேணாமா அப்படின்னா கிடையாது. ஸ்பீக்கர் டஸ் நாட் ஹவ் ரோல் இன் விப் அப்பாயின்மெண்ட். ஸ்பீக்கர் இஸ் ஜஸ்ட் அ போஸ்டல் அத்தாரிட்டி. எடப்பாடி அவர்கள் யாரை விப்புன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரோ அவர் நோட் பண்ணி அவர் தான் விப்பு, அவர் சொல்கிறதான் கம்யூனிகேஷன். இப்போ அந்த விப்பு ஸ்பீக்கருக்கு லெட்டர் எழுதுறாரு டிஸ்குவாலிஃபிகேஷன்னா ஸ்பீக்கர் ஹேஸ் டு டேக் அ டெசிஷன். அவருக்கு சாய்ஸ் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி என்லார்ஜ்டு ஜட்மெண்ட். சுபாஷ் தேசாய் 2016 ஒரு ஜட்மெண்ட் வந்து அதனுடைய ரிவைஸ்டு ஜூரிஸ்டிக்ஷனில் வந்த ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்டில் சில அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டுருச்சு, அதுவுமே சுயமோட்டாவாக அவங்க ரிவைஸ் பண்ணுறாங்க இந்த ஜட்மெண்ட். ஸோ இட்ஸ் அ வெரி டீட்டெயில்டு காம்ப்ரிஹென்சிவ். இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, இந்த 25 பேருக்கு இந்த விப்பு கம்யூனிகேஷன் கொடுத்தாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் த்ரெட் வந்துருது. வெதர் ஸ்பீக்கர் டேக்ஸ் இட் ஆர் கோர்ட் டேக்ஸ் இட். சார், இப்போ அசம்பிளிக்குள்ள ஒரு கட்சிகளுடைய சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தலைவரை. இப்படிதானே நமக்கு எப்பவுமே நடக்குது. அந்த தலைவர் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. இப்போ இதுல பிரசிடென்ட் செக்ரட்டரியோடையோ பிரசிடென்ட்டுடைய இதோ இப்படி வருது. ஏன் வருதுன்னா, சம்டைம்ஸ் இமேஜின் பார்ட்டி பிரசிடென்ட் அசம்பிளி இல்லாமல் இருப்பார், பட் பார்ட்டி டெமோக்ரஸியில் பார்ட்டி பேஸ்டு ஓட்டில் பார்ட்டி பேஸ்டு சீட்டில் மெயினாக அந்த டிஃபெக்ஷன்லால விப்பு தான் மெயின் ரோல். விப்பு டிசைட்ஸ் த ஒப்பீனியன் ஆஃப் பார்ட்டி அண்ட் விப்பு அப்பாயின்ட் பண்ணுறது பார்ட்டி பிரசிடென்ட். ஸோ இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டதுனால மெஜாரிட்டி அசம்பிளியில் யார் தலைவராக முடிவு பண்ணுறாங்க அவங்க கட்சிக்குள்ளங்கிறது அவரோட ரோலு இந்த பர்டிகுலர் மேட்டர் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க 31 பேர் இருக்காங்க, 32 பேர் இருக்கான்னு வச்சுங்க ஏடிஎம்கே 47ல, தென் தே ஹேவ் அ கேஸ். போயிடலாம் 2/3 ஸ்பிளிட். இப்போ ஸ்பிளிட் இல்லை. இப்போ ஸ்பிளிட்டுமே ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இந்த டெலிஷன் ஆஃப் இதில் ஒரு குவாலிஃபை ஆகிடுச்சு. ஸோ வந்து இது கொஞ்சம் அவங்க மேபி அவங்களும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஒரு வேலை டிஸ்குவாலிஃபிகேஷன் இங்கே இப்போ இருக்க ஸ்பீக்கர் பண்ண மாட்டார், ஹைகோர்ட் ஏதோ போகுது, சுப்ரீம் கோர்ட் போகுதுன்னு வச்சு லேட்டராக பார்த்துலாம் தேவையான எலெக்ஷனை பார்த்து வேற சின்னத்தில் நின்றுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். சார், இதில் முதல்ல குதிரை பேரம் தான் என்ன சார்? குதிரை பேரம் இப்போ நான் வந்து மெஜாரிட்டி 118 எனக்கு வேணும் அசம்பிளியில். பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் மெஜாரிட்டி தான் போட்டுட்டு இருந்தாங்க. 1952 அப்புறம் திடீர்னு மக்கள் இந்த டைம் வந்து ஒரு யூட்டர் அடிச்சிட்டாங்க. எப்படி தமிழ் மக்கள் வந்து தமிழ் வரலாறு வந்து தமிழுடைய வருடப்பிறப்பு எவரி 60 வருஷத்துக்கு கூட மாறும். இந்த வருஷம் 60 வருஷம் கழிச்சு மாறிடுச்சு. இப்போ மெஜாரிட்டி வரல, எனக்கு 107 தான் இருக்கு.
தாவேக்காக்கு. ஸோ அப்போ நான் 11 பேர் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். இந்த 11 பேர் எங்கேருந்து எடுக்கணும்? எனக்கு 3 சாய்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ போல் அலையன்ஸ்லேருந்து எடுக்கலாம், 2வது சாய்ஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ்லேருந்து எடுக்கலாம். இதெல்லாம் பார்ட்டி முழுக்க வருது. 3வது சாய்ஸ் ஏதோ பார்ட்டியை உடச்சி எடுக்கிறது. இப்போ இந்த இடத்துல போஸ்ட் போல் அலையன்ஸ்ல கொஞ்சம் எம்எல்ஏ வந்திருக்காங்க. தாவேக்கா, விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே திமுக கூட்டில் இருந்தவங்க, விஜய் கட்சியை எதிர்த்து நின்றவங்க, இன்ஃபேக்ட் அவர் நிறைய இடத்துல தோத்தவங்க காங்கிரஸ், அவங்க இந்த அலையன்ஸ் கொண்டாங்க. இது போஸ்ட் போல் அலையன்ஸ்ல வருது. ப்ரீபோல் அலையன்ஸ் விஜய் அவர்கள் கிடையாது. 3வது கண்டிஷன் கட்சியை உடைக்கிறது. அதிமுக கட்சியை உடைச்சு 25 பேர் வந்துட்டாங்க. இப்போ அவர் மெஜாரிட்டி நல்லா தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்த எம்எல்ஏ வந்தவங்க கொள்கைக்காக வந்தாங்களா, லட்சியத்துக்காக வந்தாங்களா, நல்ல அரசாங்கத்தை கட்டமைக்க வந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் ஒரே கொள்கையை பேசுனாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஸோ அரசியல் அமைப்பு சட்டம், அந்த அரசியல் சட்டம் எப்படி யோசிக்குதுன்னா, பெரும்பாலும் பர்டிகுலர் பெக்குனரி பெனிஃபிட்ஸ்க்காக வந்திருப்பாங்க. பெக்குனரி பெனிஃபிட்னா பணமோ பதவியோ வாரியமோ அமைச்சரோ இதெல்லாம் இதுக்காக வந்திருக்கலாம். அப்படிங்கும்போது அப்ப நான் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து குதிரை ஏறுறாரு. அந்த குதிரை மேல பெட் கட்டினா ஆட்சி நின்றுது. அந்த குதிரையோட அமைக்கத்தக்கூடி பணம் வந்துருது. இது ஏன் குதிரை பந்தயம்னா, மற்றதெல்லாம் ஆடு மாடெல்லாம் சீப்பா இருக்கும் ரேட்டு, பந்தயத்துல காஸ்ட்லி குதிரை. இங்க வந்து எம்எல்ஏ எம்பிக்கு அந்த வார்த்தையை நீங்க கவுன்சிலருக்குமே அதை சொல்றது இல்ல. சோ அந்த வார்த்தை வந்திருக்கலாம். இது வந்து அவங்க மனசாட்சிக்குள்ள தெரியுற விஷயம். இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சியும் சொன்ன காரணங்களை பாருங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம்னா விசிக்காக சொன்னாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுடைய தீர்ப்பு வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும், அதை நிறைவேற்றுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆதரவோட எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆன ஆசைப்பட்டாரு, அது எங்களோட அம்மாவோடைய இதுக்கு எதிரானது, அதனால நாங்க சிஎம் ஆக வந்திருக்கோம். இப்ப 3 பேரும் போஸ்ட் போல் அலையன்ஸ்ல வர்றாங்க. ஒருத்தர் உடஞ்சு வர்றாரு. இவங்க சொல்ற காரணம் ஒண்ணா, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்களா, ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியாது. இதுதான் வந்து உலகம் முழுக்க இது நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது ரொம்ப பாப்புலர். இங்க இருந்து அங்க 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 இங்க ஆக்சுவலி சட்டத்துக்குள்ள வருது இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது. ஹார்ஸ் ட்ரேடிங் இதில் தான் ஆன்டி டிஃபெக்ஷன். அதாவது அரசு 2ஆ பிரிச்சுங்க. இப்போ நான் விசிகே, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் முழு கட்சியும் வந்துடுறாங்க. கட்சி தலைவர்களும் விஜயும் பேசுறாங்க, லெட்டர் தர்றாங்க, ஏதோ ஒரு அஜெண்டால கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் பணம் வந்துச்சா அவெல்லாம் தெரியாது, ஆன் பேப்பர் கிளீனாக இருக்கு. ஸோ இது வந்து பக்கா போஸ்ட் போல் அலையன்ஸ் அஸ் பர் விதின் த மீனிங் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன். ஸோ அது டிஃபெக்ஷனே கிடையாது, இதே கிடையாது, ஹார்ஸ் ட்ரேடிங்கே கிடையாது. இப்படி வச்சு பாருங்க, ஏடிஎம்கே கட்சி உடஞ்சி ஒரு குரூப் ஒரு காரணம் சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ கட்சி தலைவரும் விஜய் அவர்களும் பேசல, இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பும் விஜய் என்ன மாதிரி பேசுனாங்க. அப்போ ஒரு டிஃபெக்ஷன் ஒரு டவுட் வருது இல்ல, அப்போ அது ஹார்ஸ் ட்ரேடிங் மாறிடுது. ஸோ அதாவது ஒரு எம்எல்ஏ வெளியில இருந்து ஆதரிக்கிறத ஒரு வேற எம்எல்ஏ இந்த நான் சொன்ன அலைன்மெண்ட்ல இன்னொரு கட்சி ஆதரிச்சு ஆட்சியை தக்க வைக்க முயற்சிக்கும் போது அரசு ரீதியாக, கோர்ட் ரீதியாக, லாவோட ஐஸ்ல இட்ஸ் அலௌடு, இட்ஸ் லீகல். அப்ப அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் இல்ல. ஆனால பணம் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் பிகம்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். ஓகே, பணம் இல்லாம மாறுறது பிரச்சனை இல்லை. வித் மணியோ இல்ல பெக்குனரி பெனிஃபிட்டோ பதவிகளோ ஏதோ ஒண்ணு வந்துச்சுனால அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கா மாறிடுது. அது வெளியே தெரியலன்னா அது நார்மல் லீகல் அரேஞ்ச்மெண்ட். இல்ல ஒருவேளை எவிடன்ஸோட தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா டிஃபெக்ஷன் தானே அது. கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு. இதுக்காகத்தான் இவங்க மாறி இருக்காங்க. மோர கிரிமினல் அஃபென்ஸ் ஆட்சி கவுந்துரும். ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறம் அது என்னன்னா என்ன, அதுக்கப்புறம் எலெக்ஷன் தானே, மக்கள் தானே தீர்மானிக்க போறாங்க. ஆட்சி கவிழாத வரைக்கும் தான் இதுக்கு பலம் ஜாஸ்தி. இதெல்லாம் பண்ணிட்டு ஆட்சி கவிழலன்னு வச்சு முடிஞ்சது, இது ஓடிடும், கேஸ் ஓடிட்டு இருக்கும், அவங்க ஓடிடுவாங்க. இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள இருந்த ஒரு பெரிய குழப்பம், அது அவ்வளோ சட்ட ரீதியான குழப்பமாக தான் இருந்துச்சு. ஒரு தெளிவான விளக்கம், நிறைய பிரசிடென்ட் கேசஸ் எல்லாம் முன்னிறுத்தி சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.